பழைய நாட்களிலாவது ஒரு 10 வயதுக்கு மேல இந்த உலகத்தை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கிடைத்தது. வெளியில போவோம், பள்ளி கல்லூரி என்று சொல்லி அந்த இடத்துல பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. நன்மை தீமையை பழகி கொள்ளுகிற வாய்ப்புகள் ஏற்படும். சிலதெல்லாம் 12வது வகுப்புக்கு மேலதான் அந்த வாய்ப்பே ஏற்படும். அது வரைக்கும் அவர்கள் பாவம் என்பதே அறியாதவர்களாய்த்தான் வளர்க்கப்படுவாங்க வீட்டுல. ஆனால் இன்றைய நாட்கள் அப்படி கிடையாது. 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுதே பாவம் என்பது என்னவென்று எல்லாமே தெரியும். சில நாட்கள்ல 2-3 நாட்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க கோவையில ஒரு பள்ளிக்கூடத்துல 8ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவனை கத்தியால வெட்டினான். அதை தடுக்க வந்த அந்த ஆசிரியரையும் வெட்டியிருக்கான். என்ன பிரச்சனை? எப்படி இது தூண்டப்பட்டுச்சு? ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனுக்குள்ள இவ்வளவு கொலைவெறியா? அது எப்படி சாத்தியம்? 8ஆம் வகுப்புனா நாம அவனை என்னன்னு சொல்லுவோம்? சின்ன பையன், குழந்தை. அந்த குழந்தையினுடைய இருதயத்திற்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய வக்ரம் வந்துச்சு? என்ன காரணம்? காரணம் என்ன தெரியுமா? நாம் இந்த சமுதாயத்தை பரிசுத்தத்துல கட்டமைக்காம இந்த சமுதாயத்தை நாம் எப்படி கட்டமைச்சிட்டு இருக்கோம்? பாவத்திற்குள்ளாக கட்டமைச்சிட்டு இருக்கோம். பாவம் நம்மை மேற்கொள்ளுது. அழுறாங்க அந்த தாயை, அந்த பிள்ளையை பெற்ற அம்மா அப்பா அழுறாங்க. ஐயோ, எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன், அவன் இறந்து போயிட்டானா இல்லை மருத்துவமனையில இருக்காங்க, சரியான செய்தி தெரியல. ஆனால் இறந்து போயிட்டான்னா ஒரே ஒரு பையன் இறந்து போயிட்டான். எவ்வளவு கண்ணீர்! காரணம் என்னன்னா, நாம தாய் தகப்பன் சொல்லி கொடுத்த நல்ல பண்புகளும் இல்லை. தாய் தகப்பன் சொல்லி கொடுத்த நல்ல பண்பு இருந்திருந்தா நமக்குள்ள சால்வேஷன் வந்திருக்கும். ஏன்னா இது ரட்சிப்பு, இந்த உலக பாவத்திலிருந்து ரட்சிப்பு கத்துக்கல. நம்முடைய வாத்தியார், நம்மளுடைய ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்கறாங்க, அந்த பழக்கங்களாவது இருந்திருந்தா நமக்குள்ள ரட்சிப்பு வந்திருக்கும். அதாவது ஒழுக்கம், நன்மையான ஈவுகள் வந்திருக்கும். அதுவும் பழகல. இது ரெண்டுமே நம்ம பழகல. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை படைத்த நம்முடைய பிதா, நம்முடைய கடவுள் கற்றுக் கொடுத்த ஒரு ஒழுக்கம், அன்பே பிரதானம். இந்த அன்பு இருந்திருந்தா மற்றவனை காயப்படுத்தி இருக்க மாட்டோம். இந்த அன்பு இல்லாததுனால நமக்குள்ள ரட்சிப்பு வரல. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு பாவமாய் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, வழியில வேதனையில அந்த உஷ்ணத்துல தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் 2வது வார்த்தையாய் உனக்கும் எனக்கும் கொடுத்திருப்பது என்ன தெரியுமா? ரட்சிப்பு.